பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 31வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நேற்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஒன்றும் இல்லாததை நம்ம கையில் ஆண்டவர் சில நேரத்தில் தருவது நாம் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு இல்லை. ஒன்றும் இல்லாத ஒன்றை உங்கள் கையில் கொடுத்து அதை ரொம்ப பெஸ்ட்டாக மாற்றுகிற ஆசிரியர் தான் கர்த்தர். அதைத்தான் வேதம் சொல்லுது, உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, கழிச்சு போட்டது எனக்கு வந்துச்சே அப்படின்னெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா இந்த சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை கர்த்தர் கிருபையாய் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 100 நாளைக்குள்ள பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அதுவும் இந்த 100 நாட்கள் ஏசப்பா நமக்கு ஞானத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதற்காக டெய்லி தவறாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை தேறினவர்களாய் மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு ஞானத்திற்காக நான் வேதத்தில் எதிர்பார்த்த போது ஒரு சம்பவம் என் இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. அதை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிக்கும்போது, யாக்கோபு அதை கண்டு, என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துக்கும் நான் சொல்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறேன். இப்போ என்னென்னா, இந்த யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வந்துறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப தூரம் போகணும், நிறைய தூரம் நடந்து போகணும். ஆனால் இந்த யோசேப்பு என்ன அங்கே போட்டுட்டு போயிருக்காருன்னா, தன்னுடைய சகோதரரை சந்தித்து சாப்பாடு கொடுக்க போகும்போது அவனுக்கு பிடிச்ச, அவனுக்கு ரொம்ப விருப்பமான, அவங்க அப்பா ரொம்ப விருப்பமாக வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு போனான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை எந்த இடத்துக்கு போடுவோம்? நம்ம நல்ல இடத்துக்கு போடுவோமா, இல்லை நல்லா இல்லாத இடத்துக்கு போடுவோமா? எந்த இடம் நமக்கு பிடிக்குதோ அங்கே தான் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவோம். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டு கொடுக்குற சாப்பாடு கொண்டு கொடுக்குற வேலை இருக்குது பாருங்களேன். இந்த வேலையை அவர் எப்படி எடுத்திருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப நல்ல வேலையாக நினச்சிருக்காரு. அதனால தான் பல வர்ண அங்கேயே போட்டு அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போது இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்கணும். என்னன்னா, நம்ம கையில் கொடுக்குற எந்த காரியமானாலும், எந்த வேலையானாலும் நம்ம எப்படி அதை செய்யணும்னா இஷ்டமாக செய்யணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதை இஷ்டமாகவே செய்யலை. வேண்டா வெறுப்பா, கோபமா, காலையில் ஏண்டா வேலைக்கு போகிறோம், காலையில் ஏண்டா படிக்கிறோம், எதுக்குடா இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு ரொம்ப விரக்தியோட வெறுமையாக நிறைய பேர் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுனால, அந்த வேலையை செய்கிறதுனால நிறைய நேரத்தில் அந்த வேலை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அந்த படிப்பு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. நீங்கள் எது செஞ்சாலும் முதல்ல நீங்கள் என்னென்னா, அது நல்ல காரியம் செய்யும்போது, உங்கள் வேலை செய்யும்போது இருக்கிற நாள் வரைக்கும் அந்த வேலையை இஷ்டமாக செய்யுங்க. அப்படின்னா உங்கள் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான் பாருங்க. போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கொடுக்கறது சாதாரண மேலே. எடுத்த உடனே என்ன வீட்டில் உள்ள கணக்கு பிள்ளையை அவனை மாற்ற போகிறாங்க? இல்லை எடுத்த உடனே அவனுக்கு என்ன கார் ஓட்டுற வேலையை கொடுக்க போகிறாங்க? எடுத்த உடனே என்ன வேலை கொடுத்துட போகிறாங்க? நான் என்ன நம்புகிறேன்னா, அவனுக்கு வீடு தொட்டுற வேலை, பெருக்கிற வேலை, அரேஞ்ச் பண்ணுற வேலை. ஆனால் அந்த வேலையை நேர்த்தியாக செஞ்சான்னு அவனுடைய எஜமானன் பார்க்குறாரு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, தாவீது கூட வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவன் கையில் கொடுத்துருக்கிற வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு. எப்படி இப்போ நம்ம காலத்து பிள்ளைங்களாக இருந்தால் சலிச்சிட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அவனோட நன்றி இல்லாதவனோ, அவனுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்கணுமா, எதுக்கு என்ன அனுப்புறீங்க, நான் போகவே மாட்டேன், அவன் என்ன திட்டுவான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது அவங்க அண்ணங்களுக்கு அந்த சாப்பாடு கொண்டு போனான். அங்கே தான் ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு. அதனால் நான் நம்புகிறேன், சில வேலை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், சில பொறுப்புகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், நான் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்காதது கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேண்டா வெறுப்பாக செய்யாதீங்க. ஒருவேளை வேண்டா வெறுப்பாக நீங்கள் இப்போ இருக்கிறீங்களா, இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அதை இஷ்டமாக செய்யணும், நான் அதை இஷ்டமாக படிக்கணும், நான் இஷ்டமாக அந்த காரியத்தை பழகணும். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதில் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார்.
இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை வெறுப்போடு நீங்கள் செய்யலாம், காலையில் எழும்பும்போது வெறுப்போடு எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நானும் சொல்கிறேன், இந்த ஊழியத்தை விருப்பமாக இஷ்டமாக, சில நேரத்தில் தொண்டை அவ்வளோ பெயினாக இருக்கும், சில நேரத்தில் அவ்வளோ பலவீனமாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அதை விருப்பத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோன்னு செய்யும்போது அந்த பலவீனம் பெருசாக தெரியாது, அந்த சுகவீனம் பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த விருப்பம். அதனால் இன்றைக்கு ஒரு ஞானம் வேண்டும். உங்கள் குடும்பத்தை விருப்பமாக கவனிங்க, உங்களுக்கு செய்ய போகிற வேலையை விருப்பமாக. அந்த ஞானத்துக்காக ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு பிடிக்காத இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு பிடிக்காத வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருக்கா, ஏசப்பா அவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. இருக்கிற நாள் வரைக்கும், எத்தனை நாள் இருக்கிறாங்களோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த வேலையை விருப்பமாக இஷ்டமாக செய்கிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இன்னைக்கு ஜெபக்குறிப்பை அனுப்புகிற உன் பிள்ளைகளுக்கு, ஜெபக்குறிப்புகளுக்கு ஒரு பதிலை தாங்கப்பா. பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாளும் தவறவே கூடாதுப்பா. எப்படி ஆகிலும் உங்களை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயந்தரம் 6:45 நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. பை.